ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஒரு பயங்கரமான டிஃப்ரெண்ட்டான வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வீடியோஸ் இதுக்கு முன்னாடி போட்டதே இல்லை. ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறதுல ஒரு ரீசன் வந்து இருக்குங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதை வந்து ஒரு சில பேர் கிளிக் பைட்டுன்னு நினைப்பீங்க. கிளிக் பைட்லாம் இல்லைங்க. ஸோ உண்மையிலே நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் 1 crore மேலே பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றினா மெயினாக அதை பற்றி இல்லை. ஸோ மெயின் மேட்டர் வந்து நான் சொல்ல வர்றது வேறு விஷயம். அதனால் இது ஒரு கிளிக் பைட்டோ இல்லை என்னோட கோர்ஸுக்காக ஒரு ப்ரொமோஷனோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது நினச்சிட்டு வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்க்காம ஹேட்டர்ஸ் வந்து மொக்கத்தனமாக ஏதாவது கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு சம்மந்தமே இல்லாமல் கமெண்ட் பண்ணுறீங்க. அதெல்லாம் உண்மையிலே ஹர்ட்டிங்காக இருக்குது. ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே முன்னாடியிலேருந்தே நிறைய ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நான் வந்து யார்கிட்டையுமே கேட்டதே இல்லை, ஒருத்தர்கிட்ட கூட இதுவரை கேட்டதே இல்லை. ஆனால் அவங்களே அனுப்பிச்சு நீங்கள் வேணா ப்ரொமோட் பண்ணுங்கள் ப்ரோ, ஸோ நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறீங்க, ஆனாலும் உங்களுக்கு சரியான ப்ரொமோஷன் இல்லாததுனால பெருசாக ஆளே சேர மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் வேணா என்னோட ப்ராஃபிட்ஸ்லாம் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து போட்டு இன்னும் நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கள், நாங்கள் வேணா இன்னும் வீடியோவும் பண்ணி தாரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களே கேட்டிருந்தாங்க. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் நீ அடிச்சிருக்க முடியுமா? உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சா? நான் எல்லாருக்குமே கொடுத்த ஒரே ஒரு பதில் வந்து வேணாம் ப்ரோ, எனக்கும் ஆசை தான், ஆனால் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். அந்த மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கையும் இந்த மாதிரி ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்டையும் காமிச்சு ப்ரமோட் பண்ணுறதெல்லாம் ஒரு ஸ்கேம். ஸோ அதுவே ஈஸியாக ஏமாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நானே நிறைய பேரை கலாய்ச்சிருக்கேன். ஸோ அதனால் நானே திருப்பி அதே தப்பாக பண்ணால் நல்லா இருக்காது. நான் மற்றவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன்னா அதை நானும் ஃபாலோ பண்ணுறவனா இருக்கணும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணல ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஒரு 2-3 மெம்பர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, அவங்களுக்குலாம் அந்த மாதிரி சொல்லிட்டேன். ஆனால் இப்போ வந்து நான் ஸ்டூடெண்ட் வந்து ப்ராஃபிட் பண்ணதை காட்ட போகிறேன்னா அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குங்க. ஸோ அதனால தான் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்கிறேன். என்னதான் நம்ம வந்து மக்களுக்கு அவேர்னஸ் சொன்னாலும் அவங்களுக்கு வந்து புரியவே மாட்டேங்குதுங்க. இவன்லாம் ஒரு ஆளாம், இவன் என்னத்தை சொல்கிறான், இவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கணுமாங்கிற மாதிரி தான் மைண்டில் இருக்காங்க. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குதா? ஏன்னா இன்னும் நிறைய பேர் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஃபிட்ஸ் அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் அதெல்லாம் ரொம்ப நம்புறவங்க இருக்காங்க தான். ஏன்னா நான் பர்சனலி அதை வந்து பார்த்துருக்கேங்க. என்கிட்ட வந்து 7 பேர் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணாமல் போயிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் போயிருக்காங்க கேட்டுட்டு. ஆனால் இந்த 7 பேர் வந்து எனக்கு உங்கள் கோர்ஸ் தாங்க ஜாயின் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நான் இப்போ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறேன், இப்போ 10 நிமிஷத்தில் காசு அனுப்பிச்சி விட்டுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்டூடெண்ட் யாராவது ஒருத்தர்கிட்ட நான் வந்து பேசணும், இல்லாட்டி அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் வீடியோவாவது எடுத்து காட்டுங்க, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ப்ராஃபிட்லாம் ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருந்தால் எடுத்து காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த ரீசன்னால ஒரு 7 to 8 மெம்பர்ஸ் வந்து உண்மையிலே நம்ம கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணாமல் போயிருக்காங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டோ ஃபீட்பேக்கோ நான் வந்து கொடுக்காததுனால. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ஆளுங்களாம் ஜெனுவினா இருப்பாங்க அப்படின்னு நம்புறது ஏன் ஒரு கேவலமான ஐடியா அப்படிங்கறத தான் நம்ம வந்து இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது வந்து முழுக்க ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், வேற எந்த ரீசனுக்கும் இந்த வீடியோ வந்து போடல, புரிஞ்சுக்கோங்க அதை ஃபர்ஸ்ட். இதுதாங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் குரூப், டிஓடி ட்ரேடிங் கிளப் அப்படின்னு இருக்கும். இதில் யூஸ்வலி யாரும் பெருசாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாலாம் போட்டுகிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ அன்னைக்கு இந்த டாபிக் வந்ததுக்கு ஒரு ரீசன் வந்து இருக்குங்க. ஒருத்தர் வந்து உண்மையிலே 95% ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து லூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இதெல்லாம் உண்மையா? ஸோ இதெல்லாம் நம்பி நம்ம இந்த ட்ரேடிங் இதை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை எப்படியாவது ப்ராஃபிட்டபிளாக ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா, ஸோ இதை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, ஒரே கன்ஃபியூஸ்ட் மைண்டாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் நான் வந்து சொல்லியிருந்தேன், 95% ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து லூஸ் பண்றது உண்மைதான், ஆனால் கண்டிப்பாக நம்மளாம் கிரீடினஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணால் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒருத்தர் வந்து அனுப்பிச்சிருக்காங்க அவங்களோட ப்ராஃபிட்ஸ்லாம், ஈக்விட்டி ட்ரேடிங்லேயே 1 lakh மேலலாம் ப்ராஃபிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு அவங்கள மோட்டிவேட் பண்ணாங்க. ஈக்விட்டிலலாம் 1 lakh ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப சூப்பர் தான், அருமையான விஷயம் தான். அவங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன், மற்றவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது வந்து இன்னொருத்தர் வந்து போட்டிருந்தாங்க, ஸோ நானும் சூப்பராக ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன், மேஜர் கிரெடிட் கோஸ் டு யூ ஸ்ரீ திலக் ப்ரோ அப்படின்னு நம்மளுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இந்த வெரிஃபைட் பிஎன்எல்லை உங்களுக்காக தான் ப்ரோ டெடிகேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு வெரிஃபைட் பிஎன்எல் லிங்கே அனுப்பிச்சிருந்தாங்க.
நம்ப முடியாதவங்களுக்கு நான் கிளிக் கூட பண்ணி காட்டுறேங்க. இங்க வந்து பாருங்க, கிளியரா தெரியும் 1 crore 20 lakhs வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. இப்போ கேபிட்டல் எவ்வளோன்னு அடுத்த கேள்வி வந்து ஆளாளுக்கு கேட்க ஆரம்பிச்சிருவீங்க, நல்லாவே தெரியும். ஸோ அவங்க வந்து ஒரு 30 to 35 lakhs வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து 1.2 crores பக்கம் வந்து ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 4 times வந்து அவங்க கேபிட்டலை வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 400% வந்து ரிட்டர்ன் எடுத்திருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னோட ஸ்டூடெண்ட் வந்து இப்படி பண்ணிட்டாங்க, நீங்களும் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு இந்த வீடியோவே போடல. வீடியோவோட இன்டென்ஷனே வேறங்க. இந்த மாதிரி பண்ணணும்னா ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு 50% தாங்க மேட்டர். மீதி 50% வந்து அந்த ட்ரேட் எடுக்கிறவங்களோட கையில தாங்க இருக்கு. ஸோ அவங்களோட மென்டாலிட்டி, அவங்களோட ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி, இந்த மாதிரி உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ப்ராஃபிட் பண்றதுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒரு 50% தான் இம்பார்ட்டன்ட். மீதி 50% வேற நிறைய விஷயம் இருக்குன்னு புரியறதுக்கே இங்க நிறைய பேத்துக்கு பல வருஷம் காலம் ஆகுங்க. நம்ம ஃபுல் டைம் ட்ரேடரா இருந்து இதுலயே 24 மணி நேரம் ஊறி போய் இருந்தே நம்மளுக்கு வந்து அது புரிய வந்து கொஞ்சம் லேட்டா இருக்கு. நீங்களாம் ட்ரேட் பண்றவங்க பாதி பேர் இது சும்மா ஒரு சைட் பிசினஸா தான் வச்சிருப்பீங்க. உங்களுக்குலாம் புரிய இன்னும் பல வருஷ காலம் ஆகுங்க. ஸோ அதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க, நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அதனால நீங்க அதெல்லாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னாலேயே கூட இந்த மாதிரிலாம் ரிட்டர்ன்ஸ் வந்து பண்ணவே முடியாது. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அது வந்து அவங்களோட தைரியம் தாங்க. ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கும் கண்டிப்பா. ஆனாலும் என்னோட ஸ்ட்ராட்டஜியை விட ஸோ அவங்க ட்ரேட் எப்படி ஹேண்டில் பண்றாங்கிற அந்த மனப்பக்குவம் அதுல தாங்க எல்லாமே இருக்கு. ஸோ அதனால அந்த கிரெடிட் வந்து எனக்கு வந்து சேராது, அவங்களுக்கு தாங்க முழுக்க முழுக்க சேரும், அந்த ட்ரேடருக்கு. ஸோ அந்த சைக்காலஜி பற்றிலாம் ரொம்ப நாளாவே வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருக்கேன். ஸோ ஆனால் போட முடியலங்க, ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ்லாம் அப்பப்போ மைண்டுக்கு வந்து வரும். ஸோ அதெல்லாம் எழுதி வச்சு ஒரு வீடியோவாக சூப்பராக பண்ணலான்னு தோணிட்டே இருக்கும், ஆனால் மறந்து போகுது. அதே சமயத்தில் பயங்கர லேசியாக வேற இருக்கும். ஸோ நான் வந்து பண்ணாமலே விட்டுருவேன். ஸோ நம்மளுக்கு லேசியாக இருக்கிறதுக்கு ஃபீலிங் வந்து இந்த யூடியூப் பண்ணுறதுல ஒரு மோட்டிவேஷனே இல்லைங்க சத்தியமாக. இதுலேருந்து ஒரு காசும் வர்றதில்ல. நான் வந்து அதுக்கும் ஒரு வீடியோ வந்து போட்டுட்டேன். ஸோ இதுலேருந்து காசும் வர்றதில்ல. ஆனால் அட்லீஸ்ட் நீங்களாவது வீடியோலாம் லைக் பண்ணி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் எனக்கு யூடியூப் வீடியோஸ் பண்ணுறதுக்கே போர் அடிச்சுட்டு நான் வந்து பாதி நேரம் ஓபி அடிக்க தாங்க பார்த்துட்டே இருக்கேன். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்ணால் சீக்கிரம் அந்த சைக்காலஜி பற்றி நான் வந்து ஒரு நல்ல வீடியோ வந்து போடுறேங்க. எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சென்ஸ் நான் வந்து சொல்ல தான் முடியும், ஆனால் அந்த சொல்கிறத வச்சு நீங்கள் அதைப்படி நடக்கலாம் முடியாது. அது வந்து சாதாரணமான விஷயம் வந்து இல்லை, ஏன்னா என்னாலேயே இன்னும் நடக்க முடியல. ஆனால் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு அட்வைஸ் தான் கொடுக்க முடியும், ஆனால் கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். இப்போ மெயின் அந்த வீடியோ வந்து எதுக்கு போட்டேன் அப்படிங்கிற மேட்டருக்கு வந்து வருவோம். இப்போ லாஸ்ட் வீக் கூட ஒருத்தர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஸோ கண்டிப்பாக உங்களோட கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுற ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், ஆனால் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டோட நம்பர் வந்து தாங்க, நான் அவங்க கிட்ட பேசணும் இப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த மாதிரி பண்ண முடியாது, அதுக்காண்டி ரீசன்ஸ்லாம் நான் முன்னாடியே வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி திருப்பியும் அந்த ரீசன்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கிரைட்டீரியா வச்சுட்டு ஒரு கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரீசன் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டே ஒருத்தர் வந்து 1.2 crores வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரை வச்சு எனக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரங்க ஆகும்? இந்த ஸ்டூடெண்ட்டோட நம்பர் கொடுத்து அவங்க கிட்ட நான் வந்து பேச சொல்லலாம். என்னை பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க குரூப்பில் தான். ஸோ அவங்களோட நம்பர்ஸ்லாம் கொடுத்து நம்மளை பற்றி நல்ல விதமாக சொல்லுங்களேன் அப்படின்னு நான் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, நான் சொல்லாமலே அவங்க சொல்லுவாங்க. ஆனாலும் நான் அப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்மளை பற்றி நல்ல விதமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அமிச்சா அவங்க வந்து கண்டிப்பாக நல்லா தான் சொல்ல போகிறாங்க நம்மளை பற்றி. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி, என்ன பண்ணலாம்? யோ வாங்க, என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சரி, நம்ம ரொம்ப நல்லவங்களா இருக்கோம், நம்மளை பத்தி சொல்றதுக்கு 4 ஸ்டூடெண்ட்ஸ் அது இருக்காங்க. அப்ப ஸ்கேமர்ஸ்லாம் கண்டிப்பா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யாருமே நல்ல விதமா சொல்ல மாட்டாங்க, அவங்க இதுக்குன்னு ஆள்லாம் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்கேம் பண்றவங்கலாம் கண்டிப்பா தனியா இருக்க மாட்டான், கண்டிப்பா கூட 2-3 கூட்டாளிலாம் இருப்பான். ஸோ அவனோட நம்பரே கொடுத்து கூட ஸோ அவனையே அவனோட ஸ்டூடெண்ட்ஸ்னு பேச சொல்லி நல்ல விதமா சொல்லலாங்க ஈஸியா. இது ரொம்ப ஒரு பேசிக்கான காமன் சென்ஸுங்க, ஈஸியா ஏமாத்தலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் வீடியோனாலும் ஈஸியா ஏமாத்தலாங்க.
சேம் கான்செப்ட் தான். என்னோட ஃப்ரெண்டே யாராவது வீடியோ எடுத்து நான் வந்து ஈஸியா போட்டு போயிடலாங்க. அந்த மாதிரி ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சேன்னா ஈஸியா பயங்கரமா ப்ரொமோஷன் வந்து பண்ணலாம். அதுக்கு தாங்க சொல்ல வரேன். நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்து நான் ஜெனுவின்னு ஃபீல் பண்ணா மட்டும் என்னோட கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க. மற்றபடி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நான் பேசணும், ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் வீடியோ இருந்து அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அந்த மாதிரி நீங்க எவன்ட்ட போய் கேட்டாலும் சூப்பரா எடுத்து அனுப்புவாங்க. ஒரு வீடியோ என்ன 10 வீடியோ 100 வீடியோ கூட அனுப்புவானுங்க. 100 ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேச வைப்பாங்க. அத்தனை பேர்கிட்ட பேசி கடைசி அந்த ஆளை ஜெனுவின் நீங்க நம்பி அதுக்கப்புறம் நீங்க அவன்கிட்ட ஜாயின் பண்ணாதாங்க உங்களுக்கு வந்து உண்மை வந்து புரிய வரும். அதனால ஒரு ட்ரெயினரோட ஜெனுவினிட்டியை வந்து நீங்க டெஸ்ட் பண்றதுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஃபிட்ஸோ இல்ல ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கையோ நீங்க வந்து எதிர்பார்க்காதீங்க. என்னோட ஸ்டூடெண்டே 1.25 கோடி வந்து பண்ணிருக்காங்க. அதுக்காக நான் வெரிஃபைட் பிஎன்எல் கூட போட்டிருக்கேன். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தும் அந்த ட்ரேடர் அப்படி பண்ணிட்டா உங்களாலையும் பண்ண முடியும்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு மார்க்கெட்டோட ரியாலிட்டியை பத்தி சொல்ற ஆளை மட்டும் நீங்க வந்து நம்புங்க. இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி.